வெளிநாடுகளிலிருந்து தபால் மூலமாக நாட்டிற்கு அனுப்பப்பட்ட சுமார் 310 மில்லியனுக்கும் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் இன்று பிற்பகல் கொக்கைன் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருட்கள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஜெர்மனி, செக் குடியரசு, ஜாம்பியா, அமெரிக்கா, கனடா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அனுப்பப்பட்ட 7 கொரியர் பொதிகளுக்குள் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டு கொழும்பு, பாணந்துறை, வத்தளை, ராஜகிரிய மற்றும் மொரட்டுவா ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தொழிலாளர் தின கொண்டாட்டத்தின் போது சிகாகோவில் பல்வேறு இடங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 7 பேர் உயிரிழந்துள்ளதோடு 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் இலினாய்ஸ் மாகாணத்தின் சிகாகோ நகரின் பல்வேறு பகுதிகளில் 72 மணி நேரத்தில் 32 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.